ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஆடி மாத ராசி பலன் சொல்லும் போது பொதுவான பலனும் முன்னாடி சொல்றது தான் வழக்கம். அந்த வகையில் இப்போ உள்ள கிரக நிலைகள் எங்கெங்கே எந்தெந்த கிரகங்கள் இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய பொது பலன்கள் என்ன, அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 12 ராசிக்குள்ளான பலனை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணக்கம். ஓம் குருப்யோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வமான மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிதாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். பொதுவாக ஆடி மாதன்றது அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் தான் அம்மனுக்கு உண்டான விசேஷம் உண்டு. மற்ற எல்லா மாதங்களும் விட ஆடி மாதத்தில் தான் அம்மன் இருக்கிற இடங்கள்லாம், கோவிலெல்லாம், ஆலயங்கள் எல்லாமே திருவிழாவாக இருக்கும். கூழ் ஊற்றுவாங்க, தீ மிதிப்பாங்க, பொங்கல் வைப்பாங்க, குடும்பத்தோடு வந்து கலந்துக்குவாங்க. இந்த ஆடி மாதம் பிறக்கும் போது மீன ராசியிலே ராகு பகவான் இருக்கார், ரிஷப ராசியிலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் வீற்றிருக்கிறார்கள், கடகராசியிலே சூரியன் புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள், கன்னி ராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார், விருச்சிக ராசியிலே சந்திரன் அமர்ந்திருக்கிறார், கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இதனால் என்ன பொது பலன் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரிஷபத்தில் குரு மாறி இருக்காரு, இப்போது செவ்வாய் பகவான் வந்து சேர்ந்திருக்காரு கூட. அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் ஏற்படுது. அப்போது இந்த ஆடி மாதத்தில் குருமங்கள யோகம் எல்லாருக்குமே இந்த அமைப்பு கிடைக்கும். அப்போ குருமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கும் போது செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்தி, பதவி உயர்வு இதெல்லாமே கொடுக்கக்கூடியது அந்த குருமங்கள யோகம். பெரும்பாலும் திருமணமும் நடைபெறும். குரு பலம் இருந்தால் தான் திருமணம் நடக்கும். அதே மாதிரி மாங்கல்ய பலம் இருந்தால் தான் செவ்வாய்க்கு வந்து மாங்கல்யகாரன் சொல்லப்படுது. மங்களகாரன்ற போது மாங்கல்யத்துக்கு உண்டான கிரகமாக கருதப்படுகிறது. அப்போ அந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் நடக்கும், திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். கடகராசியிலே சூரியன் புதன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் எப்பொழுதுமே சேர்ந்தாலே அதியோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. அப்போது இந்த அதியோகமும் இந்த ஆடி மாதத்திலே அவரவர்கள் ராசிக்கேற்ற மாதிரி இருக்கும் இடத்தை பொறுத்து பலாபலங்கள் நன்மையான பலன்கள் தான் கிடைக்க போகுது. அதியோகம் என்றால் யோகத்துக்கு மிஞ்சிய யோகம் தான் அதியோகம்னு சொல்லப்படுது. 3 கிரகங்களுமே சூரியன் ஆத்மகாரகன், தந்தைக்குரிய பித்தூர்காரகன் சொல்லப்படுகிறது, சுக்கிரனான பண்டவர் கலத்திரகாரன் சொல்லப்படுகிறது. எல்லா வசதி வாய்ப்புகளுக்கும் எல்லா சௌபாக்கியம் கிடைக்கக்கூடிய கிரகமாக கொடுக்கக்கூடிய கிரகமே சுக்கிர பகவானாக சொல்லப்படுகிறது. புதன் வந்து மாதுள வித்யாகாரகன் சொல்லப்படுது. உறவினர்கள், வருகை, நட்பு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாணிகம், வர்த்தகம் இது மாதிரி எல்லாமே சொல்லப்படுது இந்த புதனுக்கு உண்டான. இப்போ இந்த 3 கிரகம் சேர்ந்திருக்கும் பொழுது நல்ல பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்க போகுது. அதே மாதிரி கன்னிராசியிலே கேது வந்து புதன் வீட்டில் இருக்கலாம், தவறில்லை. அப்போது புத்தி சாதுரியம், குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி, புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக ஏற்படும், இதெல்லாமே நடக்கும். அதே மாதிரி விருச்சிகத்திலே சந்திரன் நீசப்பட்டாலும் அவர் குருவுடைய பார்வையை பெறுகிறார். இதுதான் முக்கியமாக சொல்லப்படுது. இது ஒரு யோகம்தான். சந்திரனும் குருவும் ஒருவரை பார்த்து கொள்கிறார்கள். அப்பொழுது குரு சந்திர யோகம் மேலோங்கி நிற்கிறது. அப்போது ஆடி மாதத்தில் இந்த 3 யோகங்களும் அந்த யோகத்துடைய பலனை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகும். அவர் ராசிக்கு ஏற்றபடி அந்த ஸ்தான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போது விருச்சிகத்தில் சந்திரன் இருக்க போது கடல் கனிந்த வணிகம் சிறப்பாக இருக்க போகிறது. கப்பல் வழி போக்குவரத்து மேம்படுத்தப்பட போகிறது. இது இல்லாமல் நீருக்கடியிலே அரசாங்கத்தின் மூலமாக மக்களுக்கு ஏற்ற வகையில் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. நீருக்கடியிலும் போக்குவரத்து நடக்கும். அது மாதிரி எல்லாமே நடக்க போகுது. இதெல்லாமே வந்து இந்த ஆடி மாதத்தில் நடக்க போகுது. பெரும்பாலும் நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. அதுவும் அம்மன் மாதம்னு சொல்ல போது அம்மனுடைய அருள் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லாருக்குமே கிடைச்சி எல்லாருமே எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்க. இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது கும்பத்திலே சனி பகவான் இருக்கிறார். சொந்த வீட்டில் தான் இருக்கார். அவருடைய ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி அவர் பலன் கொடுப்பார். அதுவும் கும்ப சனின்றது ரொம்ப விசேஷமான நற்பலனை தான் கொடுப்பார். அவர் இப்போ வக்ரகதியில் இருந்தாலும் அந்த கும்பராசியிலே தான் வீற்றிருக்கிறார். அதனால் அவருடைய பலாபலனும் நல்லதாக இருக்க போகுது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் விவசாயங்கள் நல்ல செழிப்பாக வளரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. பூமி லாபம், அப்புறம் வந்து மழை நிறைய வரும். அதிக மழை, அதிக வெள்ளம், விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி இது மாதிரிலாம் நடக்கும். இதுவும் இல்லாமல் சில சண்டை சச்சரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதன் பிறகு பார்க்கும்பொழுது ஒருவருக்கொருவர் விமர்சிப்பது, கோல் சொல்வது, சண்டை மூட்டி வேடிக்கை பார்ப்பது, இதெல்லாமே நடக்கும். இது வீட்லேயும் நடக்கும், நாட்டிலையும் நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. மீனத்தில் இருக்கிற ராகுவால் முன்னமே சொன்ன மாதிரி, ராகுன்ற போது அது போக்குவரத்து கிரகமாக சொல்லப்படுது. வாகன காரகன் சுக்கிரன், அந்த வாகனத்தை இயக்கி போக்குவரத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவான். அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். அதே மாதிரி அந்த ராகு மீனத்தில் இருப்பதனால் கடல் கடந்த வாடகம் செழிப்புறும். போக்குவரத்து முன்னே சொன்னேன் இல்லையா, கடலில் போக்குவரத்து அதிகமாக இருக்கும். எல்லாமே நல்லபடியாக இருப்பாங்க. மீனவர்கள் வந்து வாழ்க்கை நல்லா வளம் பெறும். இதெல்லாமே நடக்கும். நல்லது நடக்கும்போது சில கெட்டதுங்களும் வரும். அப்போது நீரின் மூலமாக பரவக்கூடிய கிருமிகள் மூலமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீரை வந்து பாதுகாப்பாக காய்ச்சி குடிக்க வேண்டும். அதை சுத்தப்படுத்தி குடிக்க வேண்டும். நல்ல நீரை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். இப்படிலாம் பண்ணிக்கிட்டோம் மக்கள். அம்மனுடைய ஆடிப்பூரம் அப்படின்றோடு அம்மன் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லப்படுது பூரம். அது வந்து ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. எல்லா அம்மன் கோயிலும் விசேஷமாக இருக்கும். பெரும்பாலும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் ஆடிப்பூரம். அதே போல் இந்த ஆடிப்பெருக்கு வருகிறது. ஆடி மாதத்திலே ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கன்று எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம். கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாமே அந்த ஆற்றுக்கரை, ஏரிக்கரை, குளக்கரை இங்கெல்லாம் போயிட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்வார்கள். மாங்கல்யம் பிரித்து கோர்த்து கொள்வார்கள். இதெல்லாம் ஆடிப்பெருக்குக்கு நல்ல விசேஷமான மாங்கல்ய பலம் உண்டாகும். இதுவும் இல்லாமல் ஆடிப்பெருக்கன்று புதிய வாகனங்கள் வாங்கலாம், புதிய பொருட்கள் வாங்கலாம், புதிய நற்காரியங்கள் செய்யலாம். ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு விதிவிலக்காக ஆடிப்பெருக்கன்று அனைத்தையும் செய்யலாம் என்பது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ ஆடிப்பெருக்கில் எல்லா விஷயமும் நல்ல விஷயம்லாம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி, நீங்கள் எல்லா நலமும் பெற்றும் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரியம் பண்ணுகிறேன். ஓம் மகிஷத் பஜாயி வித்மகி சண்டகஸ்தாதிமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத். வாராகி பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து 12 ராசிக்குள்ள பலனையும் சொல்ல போகிறேன். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் இப்போது கடகராசிக்கு சொல்ல போகிறேன். கடகராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே அஷ்டம சனியில் அல்லல் பட்டு இருந்த நீங்கள் குரு பயிற்சியில் குபேர்னா ஆகக்கூடிய வாய்ப்பில் வந்து நல்ல விஷயமாக நடக்க போகிற விஷயமாக இருந்து, நல்ல மேன்மையாக இருந்து, நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க. போதாக்குறைக்கு இந்த ஆடி மாதத்தில் நல்ல யோகங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு இன்னும் அதிகமான வசதி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. சந்தோஷமான விஷயம் தான் சொல்லியிருக்கேன் கடகராசிக்கு. ஏனென்றால் இந்த கடகராசிக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்திலே குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆடி மாத துவக்கத்தில் குருமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கு. அப்போ குருமங்கலம் குருமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கும் போது உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். அந்தஸ்து எப்படி உயரும்? பணம் வந்துட்டாலே நிறைய நாலு வகையில் பணம் வரும். நிறைய உங்கள் செய்யக்கூடிய வருமானத்தில் நல்ல தொழில், உத்தியோக வியாபாரத்தில் நல்லா சிறந்து விளங்குவீங்க. அப்போ சரளமாக பணம் வந்துன்னு இருக்கும். இது இல்லாமல் எதனா ஒரு வகையில் ஒரு பதவி கிடைக்கும். அது ஆன்மீகத்தில் இருக்கலாம், சமூக சேவையில் இருக்கலாம். பெரும்பாலும் கடகராசிக்காரங்க ஆன்மீகம், சமூக சேவை, அரசியல் எல்லாமே இருப்பாங்க. இந்த மூணுத்தில் முக்கியமாக இருப்பாங்க. சினிமா இது மாதிரிலாம் கூட அந்த வரும். உயர்வுகள், பதவி உயர்வுகள் ஏற்படும். பொருத்தமான பதவி உங்களுக்கு கொடுப்பாங்க. இது நாள் வரைக்கும் இல்லாமல் வந்திருக்கும். உங்களுக்கு கவனிச்சிருந்துருப்பாங்க இவ்வளோ நாள். இவர் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு. அந்த பதவி வந்து சேரும்போது உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படிப்பட்ட பதவி உயர்வுகள், வசதி வாய்ப்புகள் எல்லாமே வந்து சேரும். அதாவது ஒரு வேலை முடிக்குமா நினைப்பீங்க, முடிஞ்சிடும். ஒரு இடத்துலேருந்து பணம் வருமானு நினச்சிட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக வந்துடும். கடைசி மினிட், லாஸ்ட் மினிட் சொல்கிறோம் இல்லையா, அப்பா எனக்கு கடைசி நேரத்தில் தான்ப்பா சரியாச்சு. அதுதான் இப்போ உள்ள காலகட்டங்கள். கடகராசிக்கு கடைசி நேரத்தில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதனால் மனசை சந்தோஷமாக வச்சுங்க. மனசஞ்சலம் வேண்டாம், தவறான முடிவுக்கு போக வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. இந்த பொதுவான ராசி பலன் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. கிரகங்கள் நல்லா தான் இருக்குது. அப்போது அந்த ராசிக்குண்டான பலன் கண்டிப்பாக எல்லாருக்குமே நடக்கும். அது இந்த பதிவில் கண்டிப்பாக சொல்கிறேன். தசாபக்தி பலன் இருந்தாலும், சுய ஜாதக பலன் இருந்தாலும், இந்த ராசிக்கு உண்டான பலன் கண்டிப்பாக நடக்கும். அதுதான் நிறைய பேர் நடந்துருக்கு. கோடிக்கணக்கான மக்களுக்கு பார்க்குறவங்களாம் நடக்குதான். எல்லாமே கமெண்ட்ஸில் போடுறீங்க. இப்போ அந்த காலத்துலாம் வந்து சொல்லுவாங்க,
லெட்டரை போட்டு எழுதுவாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துன்னுவாங்க. இப்போலாம் ஃபோன்லேயே சொல்கிறாங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பெரும்பாலும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து விதிவிலக்காக இருக்காங்க, அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா அவங்களுக்கும் நல்லா நடக்கணும்னு தான் நம்ம வேண்டிக்கிறோம். நான் எப்பவுமே வந்து இப்போ ராசி பலன் சொல்லும்போது என்ன சொல்கிறேன் கடைசியில், நான் இறைசக்தியை வேண்டிக்கிறேன், உங்களுக்கும் நல்லா நடக்கணும்னு தான் நான் வேண்டுறேன். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கும் தான் நல்லது நடக்கும், அதனால் கவலைப்பட வேணாம். அப்போ கடகராசிக்காரங்களுக்கு இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் கேதுவுடைய பலன் உங்களுக்கு அபரிதமாக கிடைக்க போகுது. அப்போது விநாயகர் வழிபாடும் காளி வழிபாடும் வச்சுக்கணும். நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் விநாயகர் வழிபாடு, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் காளி வழிபாடு வச்சுக்கலாம். அமாவாசை பௌர்ணமியில் காளி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது ஆடி மாதன்ற போது அம்மன் மாதம் சொல்லியிருக்கேன். அப்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த உக்கிர தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இல்லாமல் நீங்கள் நினைத்த விஷயம் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் நடக்கும். ரொம்ப நாளாக மனசில் நினச்சிருப்பீங்க, ஒரு வீடு கட்டணும், இல்லை வீடு வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும், நினச்ச பொருள் வீட்டுக்கு வந்து சேரணும், இவர் நம்மளோட பழக நட்பாக வந்தார்னா நல்லாயிருக்குமே நினச்சிருப்பீங்க. அவங்க வந்து சேருவாங்க. காதல் விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக தள்ளி போயினே இருக்கும், என்ன ஆகுமோ ஏதோ நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்களும் காதல் கைகூடும், அது திருமணத்தில் முடியும். இது மாதிரிலாம் நடக்கும் கண்டிப்பாக. அதனால் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். இந்த ஆடி மாத கிரகநிலை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி பகவான் 8ல் இருந்தாலும் இப்போது வக்ரகதியில் இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. சண்டை சச்சரவாக அந்த மனைவி வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க, கணவன் இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும். பங்காளிகள் பிரிஞ்சு போயிருந்தால் கூட அவங்க வந்து வீண்டு சேருவாங்க, எல்லாமே நடக்கும். அது இல்லாமல் போக்குவரத்து அதிகமாகும். நீங்கள் பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ தான் நடக்க போகுது. இந்த ஆடி மாதத்தில் தான் ஏற்கனவே பிரார்த்தனை பண்ணியிருந்தாலோ வேண்டுதல், அந்த சாமிக்கு வேணும், இந்த சாமிக்கு வேணும், அது மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. ஐயோ போக முடியலையே, வர முடியலையே, செய்ய முடியலையே, அதெல்லாமே இப்போ இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அந்த பிரார்த்தனை நிறைவேற்றிருக்கும். பிரார்த்தனை நிறைவேற்றினா பலன் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது, அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபங்கள் ஏற்றமாக இருக்க போகுது. எந்த தொழில் பண்ணாலும் லாபமாக இருக்கும், வியாபாரம் பண்ணாலும் லாபமாக இருக்கும். பிரான்ச் ஓப்பன் பண்ணுவீங்க, கடை வச்சுருந்தீங்கனாக்கா, தொழில் வச்சுருந்தீங்கன்னா அடுத்த ஒரு தொழிலை விரிவுபடுத்துவீங்க, ஒரு கிளை தொழில் அதிலேருந்து உருவாகும். நிறைய பேர் வந்து சேருவாங்க கூட, சப்போர்ட்டுக்கு வருவாங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். இது மாதிரிலாம் நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டுமே கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும், ப்ரொமோஷனும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பதவி உயர்வு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அரசியல், சமூக சேவை, ஆன்மீகம் இதெல்லாம் வந்து பதவி உயர்வு கிடைக்கும்போது உத்தியோகத்துலையும் பதவி உயர்வு. உத்தியோகத்தில் கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைச்சி தான் ஆகணும். அதுக்காக நம்ம பாடுபட்டுருப்போம். நம்மளுக்கு இன்னும் வேலை கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், இன்னும் பதவி உயர்வு வரலேன்னு, கண்டிப்பாக பதவி உயர்வு வரும். அப்போ கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஏற்றமான பலன் தான் இந்த ஆடி மாதத்தில் நடக்க போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. ரொம்ப நீங்கள் எல்லாமே அவர் இல்லை, அவங்க எல்லாமே நீங்கள் இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க, ஒரு ஆண் இருந்தாலும் பெண் இருந்தாலும். அந்த நட்பு உறவு மீண்டும் வந்து கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் சேரும். இது நிதர்சனமான உண்மை. அப்போ நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, ஆஹா ரொம்ப நாளாக நம்ம கூட இல்லாமல் இருந்தார், அவர் இருந்தப்போ நம்ம எப்படி இருந்தோம், காரிய சாதனை பண்ணோம், ஜெயிச்சுக்கிட்டே இருந்தோம், எல்லோருடையும் இணக்கமாக போயிருந்தோம், எல்லோரும் நம்மளை பார்த்து பொறாமப்பட்டாங்க, இப்போ பாரு பிரிஞ்சிருந்தாங்க, இப்போ வந்து சேர்ந்துட்டாங்க. அது எப்படியோ ஒரு வகையில் வந்து சேருவாங்க. அது நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் கடகராசிக்காரங்க. இது இல்லாமல் கடகராசிக்காரங்க வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டிருப்பாங்க, போக முடியாமல் இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் இப்போது இந்த ஆடி மாதத்தில் முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் அமையும். அடிக்கடி வெளியூர் பயணம் அமையும், வெளிநாட்டு பயணமும் அமையும். அது வந்து வருமானத்துக்கு உண்டான பயணமாக கூட அமையும். இது மாதிரிலாம் நடக்கும். புது புது நட்புகள் உருவாவாங்க, பிரபலமாவீங்க, பேரும் புகழும் வரும். இதெல்லாமே நடக்கும் கடகராசிக்காரங்களுக்கு. நல்ல விஷயமே சொல்லிகிட்டே வரேன்னு நினைக்கிறீங்களா? இருந்தாலும் சில துக்கமான நிகழ்ச்சிகள், அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உறவினர்களில் வந்து ரொம்ப வயசானவங்க இருக்கவங்க, அது இல்லாமல் கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருக்கவங்க, அவங்களுடைய பாதிப்புகள் ஏற்படும், அவர்கள் தவறி போவதும் நடக்கும். இது மாதிரிலாம் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் மனசஞ்சலமாக இருக்கும். அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடணும். அப்போ தான், ஏன்னா பிறப்புன்றது நிஜம் மாதிரி இறப்புன்றது நிஜம்தான். அதனால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களையும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க, மகிழ்வித்து மகிழ். இதுதான் எல்லாமே முன்னோர்கள் சொல்லிட்டு போனது தான். அதில் அர்த்தம் இருக்குது, 1000 அர்த்தங்கள் இருக்குது. அது நம்ம புரிஞ்சு நடந்துட்டாலே போதும். அப்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த பழமொழியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். வெள்ளிக்கிழமையில் வந்து தான தர்மம் பண்ணுங்கள். பெரும்பாலும் பெண்களுக்கு
விதவைகளுக்கு, கணவனால் கைவிட்டப்படுதல், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்களெல்லாம் உதவி பண்ணலாம். இப்போ நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல விவாகரத்தாவது, அது பணக்காராக இருந்தாலும் சரி, ஏழ்மையாக இருந்தாலும் சரி. நம்ம ஏழ்மையாக இருக்கவங்கள பார்ப்போம், அவங்கள வந்து உதவி பண்ணலாம். அவங்களுக்கு கூட வந்து பக்கபலமாக இருக்கலாம், ஒரு கார்டியன் மாதிரி இருக்கலாம், இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அப்போது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அது மூலிமா நல்லது நடக்கும். வெள்ளிக்கிழமையில் சாப்பாடு, நீர் வாங்கி கொடுங்க, முடிஞ்சால் துணிமணி கூட வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆடி மாதம் பலன் வந்து அவங்களுக்கு அளப்பரிய சக்தியை கொடுக்க போகுது. அம்மனுடைய சக்தி கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அம்மன் வந்து உபாசனை பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம், அம்மனை வழிபடுறவங்க வழிபடலாம், அம்மன் ஒரு திருவிழாக்கள் நடக்கிறதுலாம் கலந்துக்கலாம். எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. அதனால் ஊரோட ஒத்துப்போன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லோரோடையும் சேர்ந்து நீங்கள் அந்த திருவிழாவில் கலந்து உங்களுடைய பங்கு அதில் இருக்கணும். பெரும்பாலும் கடகராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா, அந்த ஆன்மீகத்தில் அவங்க பங்கு இருக்கணும், ஆலயத்தில் வந்து அவங்க பங்கு இருக்கணும். இப்போ அந்த ஆலயத்தில் நிர்வாகிகள் இருப்பாங்க, அதில் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க, நிர்வாக திறமை இருக்கவங்கக்கிட்ட யோசித்து சொல்லுவீங்க, நல்லா செயல்படுவீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். சமூக சேவையில் அந்த மாதிரி யோசனை பண்ணி செய்வீங்க. அதில் கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். அது மூலிமா பேர் புகழெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த ஆடி மாத பலன் கடகராசிக்காரருக்கு பெரும்பாலும் நன்மை தான் செய்யப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழ போகிறேன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.